முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். கணிதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு தொடர்களை பத்தி பார்க்க போறோம். இந்த சிறப்பு தொடர்கள்ல என்னெல்லாம் இருக்கு, அதோட பேசிக் படிச்சுட்டு அது அப்புறம் ஒவ்வொரு என்னென்ன டைப் இருக்கோ எல்லா டைப்பும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வாங்க பாடத்துக்குள்ள போலாம். ஸோ இதுல பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் எண் ஏழெண்களின் கூடுதல். முதல் எண் ஏழெண்களின் கூடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n into n plus 1 divided by 2. ஸோ இது சரிங்களா? முதல் எண் ஏழெண்களின் கூடுதல் என்னது? n into n plus 1 divided by 2. அடுத்து முதல் எண் ஏழெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். முதல் எண் ஏழெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னா n into n plus 1 2n plus 1 divided by 2 into 3. சரிங்களா? ஸோ இது. அடுத்து முதல் எண் ஏழெண்களின் கணங்களின் கூடுதல் அப்படின்னா n into n plus 1 divided by 2 whole square. இப்போ இங்க என்ன படிச்சோமோ அதுக்கு என்ன பண்றோம்? ஸ்கொயர் மட்டும் பண்றோம். அடுத்து முதல் எண் ஒற்றைப்படை ஏழெண்களின் கூடுதல் அப்படின்னா n ஸ்கொயர். முதல் எண் ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் என்னது? n ஸ்கொயர். அடுத்து முதல் எண் இரட்டைப்படை எண்களுடைய கூடுதல் n ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் பிளஸ் என்னது? n. அடுத்து ஃபெபோனோக்கி தொடர். ஃபெபோனோக்கி தொடர் fn f4 அப்படின்னா ஃபெபோனிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபெபோனிக் சீரிஸ். ஃபெபோனிக் தொடர் fn equal to fn minus 1 plus fn minus 2. ஸோ நம்ம ஃபார்முலா இல்லாமையும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம நார்மல் மெத்தட்லையும் சரிங்களா, ஃபார்முலா மெத்தட்லையும் ரெண்டுலையும், நார்மல் மெத்தட்லையும் ஷார்ட்கட் மெத்தட்லையும் ரெண்டுமே போடுறோம். உங்களுக்கு எது புரியுது அப்படின்னு பாருங்க. சரிங்களா? வாங்க நம்ம கணக்குள்ள போகலாம். தொடர்களை நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழெண்கள். அதுல டைப் 1 முதல் 20 ஏழெண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா Sn equal to n into n plus 1 divided by 2. சரிங்களா? இப்போ 20 ஏழெண்கள் அப்படின்னு சொன்னா என்னக்கு பதிலா 20 நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டா போதுமானது. அப்படின்னா 20 இன்ட்டு 20 பிளஸ் என்னது 1 டிவைட் பை என்னது 2. சரிங்களா? இப்போ 20 இன்ட்டு என்னது 21 டிவைட் பை என்னது 2. இப்போ அடிச்சுக்கலாம். ஓர் 2 பைத் 2 என்னது 20. இப்போ 21 இன்ட்டு என்னது 10. அப்ப 210. ஸோ 20 ஏழுடைய கூடுதல் என்னது 210. சரிங்களா? இது ப்ரொசீஜர். இதை விட ரொம்ப எளிமையான முறை அப்படின்னா எனக்கு ஃபார்முலாலாம் தெரியல சார் அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா என்ன எண் கொடுத்துருக்காங்க அப்படி பாருங்க, 20 எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்து 20க்கு அடுத்த எண் என்னது 21 எழுதிட்டீங்களா? இப்போ இங்க மேல எத்தனை எண்கள் இருக்கு? 2 எண்கள். 2ஆல வகுத்துருங்க. அவ்வளவுதாங்க. ஈஸியா என்னது முடிஞ்சிடும். இப்போ அடிச்சு பாருங்க 10. அப்ப என்னது 210. ஸோ அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரியா? நீங்க இது போல உங்களுக்கு ஒரு கணக்கு தர வேணா நீங்க செய்யுங்க. முதல் 30 ஏழெண்களின் கூடுதல் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரிங்களா? அப்ப என்ன செய்யலாம்? 30 இன்ட்டு 31 ரூபாய் என்னது 2. ஸோ அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ எளிமையா அந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க நம்ம அடுத்த டைப் பார்க்க. அடுத்து நம்ம மாடல் நம்பர் 1ல டைப் 2 பார்க்க போறோம். இப்போ டைப் 1 அப்படின்னா டைரக்டா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, நம்ம ஈஸியா அதுல இருந்து ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. 2 பிளஸ் 4 பிளஸ் 6 பிளஸ் 50 என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கூட்டுத்தொடர்ல வரிசைகளும் நம்மளால செய்ய முடியும், இந்த சிறப்பு தொடர்களையும் நம்மளால செய்ய முடியும். இதுல எப்படி அப்படின்னு பார்ப்போம். இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். Sn ஈக்குவல் டு என்னது n/2 n plus 1 டிவைட் பை என்னது 2. ஆனா இங்க கொடுத்துருக்கிற சீரீஸை நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி என்ன பண்ணோம் மாத்திக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு ஏழெண்களுடைய கூடுதல் தான் கண்டுபிடிக்கணும், 1ல இருந்தா கண்டுபிடிக்க தெரியும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. அப்படி நமக்கு தெரியாது. அது மாதிரி நம்ம மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா இதுல காமனா என்ன இருக்குன்னு பாக்குறோம். எல்லாத்துலயும் காமனா என்ன இருக்கு? 2 இருக்கு. அதனால 2 மட்டும் வெளியே எடுத்துருவோம். அப்படின்னா 2 வெளியே எடுத்துரும் அப்படின்னா இது எப்படி மாறிடும்? 1 plus 2 plus 3 plus and so on 25 அப்படின்னு மாறிடும். சரிங்களா? இப்ப 2 மட்டும் என்ன பண்ணுவோம்? காமனா வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? சோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நீங்க முன்னாடி என்ன செய்யணும்? 2 மட்டும் முன்னாடி எழுதிட்டு மத்த முன்னாடி எப்படியோ அதே எழுதிக்கலாம். அப்படின்னா 25 இன்டு 26 நான் டைரக்டா எழுதிக்கிறேன். டிவைட் பை என்னது 2. ஸோ அவ்வளவுதான். சரிங்களா? நம்ம முன்னாடி ஃபார்முலா ஷார்ட்கட் பார்த்தோம் இல்லையா? 25 அதுக்கு அடுத்து என்னது 26 டிவைட் பை என்னது 2. இப்போ அடிச்சுக்கலாம். சரிங்களா? இதை நம்ம அடிச்சுக்கலாம். இதையும் அடிச்சோம் அப்படின்னாக்கல என்னது? சரிங்களா? 13 இல்ல இங்க கூட அடிச்சுக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? 13 10 இன்ட்டு 25 எவ்வளோ? 250. 3 இன்ட்டு 25 எவ்வளோ? 75. இப்போ 325. 325 இன்ட்டு 2 700. சரியா? ஸோ சாரி 325 இன்ட்டு 2 650. ஸோ எத்தனை? 650. அப்போ அப்படின்னா இதனுடைய கூடுதல் வந்து என்னது
650. சரிங்களா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த டைப் 2 உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன், நீங்க சொல்லி செஞ்சு பாருங்க. சரிங்களா? சோ 3 plus 6 plus 9 and so on 60. அப்ப இதுல காமனா என்ன நம்மளால வெளியே எடுக்க முடியும்? 3 வெளியே எடுத்துக்கலாமா? வெளியே எடுத்துட்டு என்ன பண்ணலாம்? இதே போல செஞ்சுக்கலாம். முன்னாடி இங்க 2 வந்துச்சு, அதுக்கு பதிலா அங்க என்ன வந்திருக்கணும்? 3ன்னு வந்திருக்கும். சோ அவ்வளவுதான். சரிங்களா? சோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். போடவா? இப்போ 3 நம்ம காமனா வெளியே எடுத்துக்கலாம். காமனா வெளியே எடுத்தோம் அப்படின்னாக்கல இது என்ன ஆயிடும்? 1 plus 2 plus 3 and so on என்ன ஆயிடும்? 20 அப்படின்னு மாறிடும். சரிங்களா? சோ மாறிடும் அப்படின்னா இது என்ன எழுதுனா 20 into 21 டிவைட் பை என்னது 2. இப்போ அடிச்சுக்கலாம். அடிச்சு அப்படின்னா 10 210. சரிங்களா? 210 இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ண அப்படின்னா 3 6 ஸோ 630 அப்படின்னு மாறிடும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து மாடல் நம்பர் 1ல டைப் 3 பார்க்குறோம். இப்போ முன்னாடி 2 டைப் பார்த்துருக்கோம். இதுல டைப் 3 7 எண்கள்ல. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? முதல்ல ஒரு 10 7 எண்கள் அப்படி கொடுத்தா போட முடியும். அதுவே ஒரு காமனா நம்பரை எடுக்கிற மாதிரி கொடுத்தா நம்மளால போட முடியும். இப்போ இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயல் எண்கள்ல இருந்து கொடுக்கல, ஒரு இடையில ஒரு நம்பர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 11ல இருந்து கொடுத்துருக்காங்க. இது வேற எப்படி வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ 11 12 பிளஸ் அன்சோவான் 30 வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கணும். சரியா? நமக்கு இந்த இடையில இருந்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியுமா? தெரியாது. அப்ப இதை எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்த மாதிரி மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா 11 பிளஸ் 12 பிளஸ் அன்சோவான் 30 எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா முதல்ல 1ல இருந்து 30 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். அன்சோவான் என்னது 30 வரைக்கும் என்னது கண்டுபிடிச்சிக்கலாம். 1ல இருந்து வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம், 30 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். மைனஸ். சரிங்களா? இப்போ 11க்கு முன்னாடி என்ன இருக்கு? 10 இருக்கா? சோ அதனால 1ல இருந்து 10 வரைக்கும் கண்டுபிடிச்சுக்கணும். அடுத்து இப்போ இதனுடைய கூடுதல் இருந்து இதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா இதோட கூடுதல் நமக்கு என்னது கிடைச்சிடும். சோ இதுக்கான ஃபார்முலா ஷார்ட்கட்ல சொன்னேன். என்னது என்ன எடுத்துக்கணும்? 30னா 30. அடுத்து என்னது 31. எத்தனை எண்கள் இருக்கு? 2. அவ்வளவுதாங்க. மைனஸ் இங்க என்னது 10 இருக்கு. 10 11 டிவைட் பை என்னது 2. சோ அடுத்து அடிச்சுக்கலாம். இதை அடிச்சோம் அப்படின்னாக்கல என்னது 15. சரிங்களா? இதை அடிச்சோம் அப்படின்னாக்கல என்னது 5. இப்போ இதை பெருக்கலாம். சரிங்களா? 31 இன்ட்டு 15 4 5 5 3 5 31. ஸோ 5 6 4 465 11 5 55. சரிங்களா? இப்போ கழிச்சுக்கலாம். கழிச்சோம் அப்படின்னா 0 1 4. அப்ப என்ன ஆன்சரு? 410. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன், அதை நீங்க செஞ்சு பாருங்க. சரிங்களா? இந்த கணக்கு நீங்க செஞ்சு பாருங்க. சரிங்களா? செஞ்சு பார்த்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு கணக்கு என்னது ரொம்ப எளிமையா மாறும். சரிங்களா? வாங்க நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்து மாடல் நம்பர் 2ல நம்ம அப்படின்னா வர்க்கங்களின் கூடுதல் பார்க்க போறோம். இதுல டைப் 1 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப் 1. டைப் 1 என்ன அப்படின்னா முதல் 10 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? வர்க்கங்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். Sn ஈக்குவல் என்னது n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைட் பை என்னது 2 இன்ட்டு 3. சரிங்களா? இதான் அதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? நம்மளால ஃபார்முலாவிலையும் போட முடியும், ஃபார்முலா இல்லாம போட முடியும். சரி வாங்க இதுல முதல்ல இது செய்வோம். இப்போ என்னக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 10 பிளஸ் 1. அடுத்து 2 இன்ட்டு 10 பிளஸ் என்னது 1 டிவைட் பை என்னது 2 இன்ட்டு 3. சரிங்களா? இப்போ அப்படின்னா 10 11 20 பிளஸ் 1 21 டிவைட் பை என்னது 2 இன்ட்டு 3. இப்போ அடிச்சுக்கலாம். இதை அடிச்சோம் அப்படின்னா 7. இதை அடிச்சோம் அப்படின்னாக்கல 5. சரிங்களா? 7 5 35. அப்போ 35 அப்படின்னா 385. அப்போ முதல் 10 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்னது 385. முதல் 10 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்னது 385. இது ப்ரொசீஜர், நம்ம ப்ரொசீஜர்ல போட்டிருக்கோம். இதுவே எளிமையா என்னால ஷார்ட்கட்ல போட முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால போட முடியும். இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்றேன் பாருங்க. சரியா? நாம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? இந்த நம்பர் கொடுத்தா நம்ம என்ன செய்வோம்? அப்படியே ஒரு முறை எழுதுவோமா? 10ன்னு எழுதுவோம். அதுக்கு அடுத்து என்ன செய்வோம்? 10ஓட என்ன கூட்டுவோம்? 11 கூட்டி எழுதுவோம். சரியா? டிவைட் பை என்ன எழுதுவோம்? 2 அப்படியே எழுதுவோம். இது போன இதுல ஷார்ட்கட் எழுதணும். ஆமாவா இல்லையா? இப்ப கூடுதலா இன்னும் ஒண்ணு செய்ய போறோம். 10யும் 11 கூட்டா எவ்வளோ? 21. இப்ப 21ன்னு எழுத போறோம். இப்ப இங்க மேல எத்தனை எண்கள் இருக்கு? 3 எண்கள். அப்ப இன்டூ 3 எழுதிவோங்க. அவ்வளவுதாங்க.
இப்போ அடிச்சுக்கலாம். இது அடிச்சு அப்படின்னா 7, இது அடிச்சு அப்படின்னா 5, இதெல்லாம் பெருக்குனீங்க அப்படின்னா 385 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? புரியுதா இல்லையா? சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன். 20 இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. முதல் 20 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரிங்களா? சோ வாங்க நம்ம அடுத்த டைப் 2 போவோம். இந்த டைப் 2 அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 5 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் அன்சோவான் 20 ஸ்கொயர் என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஆரம்பத்துல ஏழெண்களுடைய வர்க்கங்களுடைய கூடுதல் தான் கண்டுபிடிக்க தெரியும். ஆனா இது எங்க இருக்கு? 5ல இருந்து இருக்கு. இப்படி நம்ம கண்டுபிடிக்க தெரியாது. இதை நம்ம மாத்தி எழுதிக்கணும். எப்படி மாத்தி எழுதலாம் அப்படின்னா, சோ 5 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் அன்சோவான் 20 ஸ்கொயர். சரிங்களா? இது எப்படி மாத்தணும்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் அன்சோவான் சரிங்களா 20 ஸ்கொயர் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அடுத்து மைனஸ். சரிங்களா? இப்போ 5க்கு முன்னாடி என்ன இருக்கு? 4 இருக்கா? அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அன்சோவான் 4 ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 20 என்ன செய்யும்? 20 அடுத்து என்னது? 21 இது ரெண்டு 41. சரிங்களா? டிவைடட் பை 2 இன்ட்டு என்னது? 3. அடுத்து மைனஸ் 4 இன்ட்டு 5 இன்ட்டு 9 டிவைட் பை என்னது? 2 இன்ட்டு 3. இது எப்படி எழுதுறதுன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் 20 எழுதிக்கிறேன், அதோட 1 கூட்டி எழுதிக்கிறேன். அப்போ 20 1 கூட்டா என்னது? சோ 20 21 கூட்டா என்னது? 41. சோ இங்க 2 எண்ணுக்கு 2 எழுதணும், அடுத்து 3 எண் இருக்கிறதால 3 எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ அடிச்சுக்கலாம். இப்போ அடிச்சோம் அப்படின்னா இது என்னது? 7. இது அடிச்சோம் அப்படின்னா 10. இப்போ ஓர் 7 7 7 லாங்க எவ்வளோ? 28. சோ ஒரு 0 சேர்த்துக்கலாம். 2870. இங்க மைனஸ் இங்க அடிச்சுக்கலாம். இந்த 3க்கு இந்த 3 என்னது? கேன்சல் ஆயிடும். இது அப்படின்னா 2 2 5 எவ்வளோ? 10 13 எவ்வளோ? 30 அப்படின்னா 2840. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு 2 டைப் தெரியும். வாங்க நம்ம டைப் 3 பார்க்கலாம். சரியா? இது என்ன அப்படின்னா ஒரு தியரி கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். வாங்க. சரிங்களா? ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அன்சோவான் 24 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இதை கொண்டு எவ்வளவு பரப்பை அலங்கரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு தியரி கொஸ்டின். இதை நீங்க சரியா புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். அப்படின்னா அவங்க கிட்ட 15 இருக்கு அப்படின்னா இது எப்படி மாத்தி எழுதினா அப்படின்னா 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் அன்சோவான் என்ன எழுதலாம்? 24 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது மாத்துறதாங்க. இது மாத்திரம் அப்படின்னா டைப் 2 மாடல்லே நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அன்சோவான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் 24 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அடுத்து மைனஸ். சரிங்களா? 1 ஸ்கொயர் பிளஸ் இங்க 10 என்ன முடிஞ்சிருக்கு. அப்ப 10க்கு முன்னாடி என்னது இருக்கு? சரியா? 9 இருக்கு. அப்போ 2 ஸ்கொயர் பிளஸ் அன்சோவான் எது இருக்கும்? 9 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 9 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எழுதுவோம் ஷார்ட்கட்ல 24. அதுக்கு அடுத்து நம்ம 25. இதை கூட்டினா என்னது? 49 டிவைட் பை என்னது? 2 இன்ட்டு 3. சரிங்களா? மைனஸ் 9 இன்ட்டு 10 இன்ட்டு 19 டிவைட் பை என்னது? 2 இன்ட்டு 3. ஷார்ட்கட்ல எழுதியிருக்கேன். நான் எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? இப்போ அடிச்சுக்கலாம். ஓர் 3 8 3 என்னது? 24. ஓர் 2 4 2. சரிங்களா? அடுத்து இங்க 3 9. சரிங்களா? அடுத்து இது அடிச்சோம் அப்படின்னா 5. சரிங்களா? இப்ப பெருக்கலாம். 4 இன்ட்டு 25 எவ்வளோ? 100. 100 இன்ட்டு 49 4900 மைனஸ். இப்போ 35 எவ்வளோ? 5 5 5 எவ்வளோ? 225. மீதி எவ்வளோ இருக்கு? 4 இருக்கா? 4 5 எவ்வளோ? 60. ஸோ 285. சரிங்களா? இப்போ கழிச்சிருவோம். இப்போ கழிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ 0ல இருந்து 5 போச்சு அப்படின்னா 5. ஸோ அடுத்து இங்க என்னது? 9 இருக்குமா? ஸோ 9 இருக்கும். 9ல இருந்து 8 அப்படின்னா 1. அடுத்து இங்க 8 இருக்குமா? 8ல இருந்து 2ன்னா 6. ஸோ 4 அப்படியே இருக்கும். அப்ப அப்படின்னா 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நம்ம என்ன முடியும்? அலங்கரிக்க முடியும். இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஆப்ஷன்ல 4615 சென்டிமீட்டர்னு கொடுத்திருப்பாங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருப்பாங்க. அல்லது இதை தவிர வேற என்ன இருக்கலாம் அப்படின்னா அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு பதிலா ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இதுல எது கொடுத்திருந்தாலும் சரி, ஒன்னு சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்கணும் அல்லது என்னது
ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கணும். இப்படி இருந்தா ஆன்சர் என்னது சரி. உங்களுக்கு ஆப்ஷன்ல இதுவும் இருக்கும், ஆனா பக்கத்துல இது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு சரிங்களா. இந்த ரேகா அப்படின்ற வார்த்தை அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த கணக்கு போட்டித் தேர்வுகளை நம்ம கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில. இதுக்கு முன்னாடி பழைய கொஸ்டின்ல பழைய புக்ல எப்படி இருக்கும் அப்படின்னீங்களா, இங்க 10ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு பதிலாக 10 மட்டும் இருக்காது, 11ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்படி 11ல இருந்து ஆரம்பிச்சா 100 குறைச்சு அப்படின்னா 4515 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கும் சரிங்களா. ஸோ உங்க இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம் சரிங்களா. ஸோ வாங்க அடுத்த கணக்கு போகலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதுலயே ஒரு கணக்கு தரேன், நீங்க அது தியரி கொஸ்டின் செஞ்சு பாருங்க உங்களால செய்ய முடியுது அப்படின்னு சரிங்களா. ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்களை வரையலாம்? ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்களை வரையலாம் சரிங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தெரியல அப்படின்னாக்கல நான் பின்னாடி உங்களுக்கு நடத்துறேன், நீ தெரிஞ்ச அப்படின்னா கமெண்ட்ல தெரியுங்க சரிங்களா. வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து நாம மாடல் நம்பர் 3ல சரியா கணங்களின் கூடுதல் பாக்குறோம். அதுல டைப் 1 பார்க்க வரும். இந்த டைப் 1 என்ன அப்படின்னா முதல் 10 இயலெண்களின் கணங்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நார்மல் மெத்தட்லயும் ஷார்ட் கட்லயும் போடுவோம் வாங்க சரிங்களா. இப்போ இது கணங்களின் கூடுதல் அப்படிங்கிற ஃபார்முலா என்னது, n இன்ட்டு n+1 டிவைட் பை என்னது 2 ஹோல் ஸ்கொயர், அவ்வளவுதாங்க. இப்போ ஏழுனுடைய கூடுதல் கணக்கு சொல்லியோ அதுக்கு அப்படியே ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளவுதான், பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் இல்லை. அப்படின்னா இப்போ என்னது 10 ஸோ 11 டிவைட் பை என்னது 2 இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ அடிச்சுக்கலாம், அடிச்சோம் அப்படின்னா அது 5 55 ஹோல் ஸ்கொயர். இப்போ 55 ஸ்கொயர் பண்ணா என்னது 5 30 ஸோ 3025. இந்த ஸ்கொயர் பண்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஏற்கனவே நான் வர்க்கம் மற்றும் வர்க்க மூலம் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்திருக்கேன், அது எப்படி ஈஸியா செய்யறது அப்படின்னு போய் நீங்க பாத்துட்டு வாங்க சரியா. உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சரிங்களா, நீங்க போய் பாருங்க சரிங்களா. ஸோ இது டைப் 1. டைப் 2ல அப்படின்னு அப்படின்னா இப்போ இடையில இருந்து கொடுப்பாங்க. ஏற்கனவே இந்த மாடல் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அப்படி கொடுத்தா என்ன செய்யணும் 10 கியூப் 11 கியூப் அண்ட் சோ ஆன் 20 கியூப் இருந்தா அது எப்படி மாத்திக்கணும், முதல்ல இருந்து மாத்திக்கணும். 1 கியூப் 2 கியூப் அண்ட் சோ ஆன் எல்லாம் 20 கியூப் வரைக்கும் மாத்திக்கணும் சரிங்களா. சரியா, அடுத்து மைனஸ் சரிங்களா 1 கியூப் பிளஸ் அண்ட் சோ ஆன் எது வரைக்கும் 9 கியூப் வரைக்கும் மாத்திக்கணும். ஏன்னா 10க்கு முன்னாடி என்ன இருக்கு 9 இருக்கு இல்லையா, அது வரைக்கும் செஞ்சுக்கிறோம். அப்படின்னா என்ன செய்யணும் 20 21 இதோட பை என்னது 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 இன்டூ 10 இதோட பை என்னது 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ அடிச்சுக்கலாம், இதை அடிச்சோம் அப்படின்னா 10 அப்ப 210 சரியா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது என்னது அடிச்சோம் அப்படின்னா 5 45 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இப்போ 21 ஸ்கொயர் பண்ண என்னது 441 0 அதான் 10 ஸ்கொயர் பண்ண என்னது 100 அப்ப 44100 மைனஸ் இது அப்படின்னா 25 அடுத்து என்னது 20 ஸோ அவ்வளவுதான் சரிங்களா. ஸோ இதுல இருந்து இது என்ன பண்ணலாம் கழிச்சிடலாம். அப்போ 44100ல இருந்து சரியா 2025 என்ன பண்ணலாம் கழிச்சிடலாம். கழிச்சிட்டா 5 9 அப்படின்னாக்கல 7 இங்க என்னது 0 இங்க அப்படின்னா 2 2 அப்படின்னா 4 2 0 7 5 42075. ஸோ இதுதான் அதனுடைய கணக்கு சரியா. நாம எளிமையா அங்க போட்டிருக்கோம் சரியா. இது இங்க டைரக்டா நீங்க இங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து மாடல் நம்பர் 1ல டைப் 1 அப்படின்னு நடத்திருப்போம், அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இது புரிஞ்சிருக்கோம் நம்ம நம்புறோம். இந்த 3 மாடல் பார்த்திருக்கோம். என்னென்ன ஏழெண்களின் கூடுதல், வர்க்கங்களின் கூடுதல், அடுத்து கணங்களின் கூடுதல் அப்படின்னு பார்த்திருக்கோம் சரிங்களா. சரி, மாடல் நம்பர் 4ல சரியா என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஏழெண்களின் கூடுதல், வர்க்கங்களின் கூடுதல், கணங்களின் கூடுதல் பார்த்தோம் தனித்தனியா. இப்போ மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க, அதான் மாடல் நம்பர் 4ன்னு சொல்றோம் சரியா. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 1 + 2 + 3 and so on plus k ஓட மதிப்பு 325 எனில் சரியா 1 கியூப் பிளஸ் 2 கியூப் and so on plus k கியூபின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது இதோட வேல்யூ கொடுத்துட்டு சரியா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க, சின்ன வேல்யூ கொடுத்துட்டு பெரிய வேல்யூ கேட்பாங்க சரிங்களா. இப்போ அது பெரிய வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா கியூப்கான ஃபார்முலா என்னது Sn = n × n+1 டிவைட் பை என்னது 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் அதுக்கான ஃபார்முலா சரியா. இப்போ இது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது n × n+1 டிவைட் பை 2. அப்போ இங்க இருக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன பிரதியிட்டுக்கலாம் 325 அப்படின்னு எழுதிக்கலாம், அவ்வளவுதாங்க. அப்படின்னா 325 ஹோல் ஸ்கொயர், அவ்வளவுதான். இந்த ஸ்கொயர் பண்றோம், ஸ்கொயர் பண்ணா என்னது 25 சரியா. இப்போ அடுத்து அப்படின்னா இது ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 96 அப்படின்னு கிடைக்கும், 6 5 ஸோ 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அவ்வளவுதாங்க சரிங்களா.
1,05,625 அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு கூடுதல். சரிங்களா? அடுத்து இப்போ இது டைப் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது டைப் 2. சரிங்களா? இப்போ சின்ன வேல்யூ கொடுத்துட்டு பெரிய வேல்யூ கேட்டா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஒரு முறை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும், வேற எதையும் செய்யக்கூடாது. சின்ன வேல்யூ கொடுத்துட்டு பெரிய வேல்யூ கேட்டா என்ன செய்யணும், ஒரு முறை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அடுத்து பெரிய வேல்யூ கொடுத்துட்டு சின்ன வேல்யூ கேட்பாங்க, அப்படி கேட்டா என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1 கியூப் பிளஸ் 2 கியூப் ஆன்சர் கே கியூப் 44,100 எனில் சரியா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 அன்சோ ஒன் பிளஸ் கே இன் மதிப்பு காண்க அப்படிங்க. இப்போ பெரிய வேல்யூ கொடுத்துட்டு சின்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்படி கேட்டா நீங்க டைரக்டா என்ன செய்யணும் அப்படின்னாக்கல இதுக்கு ரூட் எடுத்துக்கணும். சரியா? என்ன செய்யணும், ரூட் எடுத்துக்கணும். சரிங்களா? ரூட் எடுத்துக்கலாம். அப்ப 44,100க்கு என்ன செய்யணும், நீங்க டைரக்டா ரூட் எடுத்துக்கோங்க. ரூட் எடுத்தோம் அப்படின்னா இப்போ 441க்கு ரூட் எடுத்தா என்னது 21, 100க்கு ரூட் எடுத்தா 10. அப்ப என்னது ஆன்சரு 210. அப்ப இதோட மதிப்பு என்னது 210. சரிங்களா? சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சின்ன வேல்யூ கொடுத்தா என்ன செய்யணும், பெரிய வேல்யூ கேட்டா ஒரு முறை ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரியா? பெரிய வேல்யூ கொடுத்து சின்ன வேல்யூ கேட்டா என்ன செய்யணும், ஒரு முறை ரூட் எடுத்துடணும். அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கும் நம்புறோம். இந்த மாடல்ல தான் நமக்கு கடைசியா நடந்த டிஎன்பிசில கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் நடந்த டிஎன்பிசில என்ன பண்ணிருந்தாங்க 2024ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க, பெரிய வேல்யூ கொடுத்துட்டு சின்ன வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ இதே மாடல்ல கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த கொஸ்டின் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சின்ன வேல்யூ கொடுத்தா என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். பெரிய வேல்யூ கொடுத்தா ரூட் எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. சரிங்களா? வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து நம்ம மாடல் நம்பர் 5 பார்க்க போறோம். இந்த மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் n இயலெண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. என்னோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், என்னோட வேல்யூ வந்து என்ன பண்ணுவோம், கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இந்த பேட்டர்ல நமக்கு போன குரூப் 2ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதே பேட்டர்ல போன குரூப் 2ல இதே பேட்டர்ல தான் கேட்டிருந்தாங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாம இந்த குரூப் 2க்கு என்ன பண்ணலாம், மறுபடியும் எதிர்பார்க்கலாம், அல்லது நம்ம ஏற்கனவே நடத்த மாடல்ல ஏதாவது ஒரு வகையில எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சோ இது எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு பார்க்கணும். நான் ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஏற்கனவே நான் டைரக்டா ஷார்ட் கட்டுக்கே போயிடுறேன். சரிங்களா? இது என் கண்டுபிடிக்கிறதான ஃபார்ம் என்ன அப்படின்னாக்கல ரூட் ஆஃப், சரிங்களா, கூடுதல் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் கூடுதல் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் என்னது கூடுதல் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் என்னது கூடுதல் அப்படின்னா 2 அப்படியே எழுதிக்கோங்க. கூடுதல் என்னது நமக்கு 2025. சரிங்களா? இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்ப 2 இன்டூ, சரிங்களா, இதை வெளியே எடுத்தோம் அப்படின்னா 25 வெளியே எடுத்தா என்னது 5 அப்படின்னா இது என்னது 4 இன்ட்டு 5 தான். அப்ப 45. சரிங்களா? அடுத்து இது ரெண்டையும் பெருக்கலாம். சரிங்களா? 2 இன்ட்டு 45 எவ்வளோ 90. சரிங்களா? இப்ப நம்ம ஷார்ட்கட்ல போட்டிருக்கோம், ப்ரொசீஜர்ல போடல. எப்படி போட்டிருக்கோம், ஷார்ட்கட்ல. இப்ப 90 ஆன்சரா சார் அப்படின்னா 90 ஆன்சர் கிடையாது. இப்ப 90 நம்ம எப்படி எழுதணும்னா அடுத்தடுத்த எண்களுடைய பெருக்கல் பலனா எழுதணும். அடுத்தடுத்த எண்களுடைய என்னவா எழுதணும், பெருக்கல் பலனா எழுதணும். அப்போ அடுத்தடுத்த எண்களுடைய பெருக்கல் பலனா எனக்கு எப்படி சார் எழுதுறது அப்படின்னா இப்போ 90க்கு அடுத்து வரக்கூடிய நம்பரை வந்து ஸ்கொயர் நம்பர் எழுது 100 அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 9 இன்ட்டு 10 அப்படியே எழுதலாமா? அடுத்தடுத்த எண்களுடைய பெருக்கல் பலனா. அப்ப இதுல எது சின்ன எண்ணோ அதான் ஆன்சர். அப்ப இதோட வேல்யூ அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 9. சரியா? என்னோட வேல்யூ என்னது 9. இது நம்ம ஷார்ட்கட்ல போடுறோம். சரிங்களா? சோ இதே பேட்டர்ல தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதே பேட்டர்ல இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. சரியா? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன், அதை நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப கூடுதல் என்ன இருக்கு 14,400 இருக்கு. சரிங்களா? அதை வெளியே எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 210 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? வெளியே எடுத்தா அப்படின்னாக்கல சாரி 120 அப்படின்னு கிடைக்கும். சரியா? வெளியே எடுத்தா என்ன கிடைக்கும் 120 அப்படின்னு கிடைக்கும். 120 இன்ட்டு 2 எவ்வளோ 240. 240 அடுத்தடுத்து எங்களுடைய பெருக்கல் பலனா எழுதணும். சரிங்களா? சோ இது போல உங்களால எப்படி இப்ப வெளியே எடுக்கிறது இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் என்னது வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதான மெத்தட்ல ஈஸியா சொல்லியிருக்கேன். நீங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? சோ எங்க அப்படின்னாக்கல இந்த கணக்கு நீங்க போட்டு பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. சரியா? இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 15 அப்படின்னு கிடைக்கும். சரியா? சோ என்னோட வேல்யூ என்ன கிடைக்கணும் 15 அப்படின்னு கிடைக்கணும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க அடுத்த டைப். அடுத்து நம்ம மாடல் நம்பர் 6ல பார்க்க போறோம். இந்த மாடல் நம்பர் 6ல ஒற்றைப்படை பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் டைப் 1 பார்க்கலாம். அந்த டைப் 1 என்ன சார் அப்படின்னாக்கல முதல் 5 ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல். முதல் 5 ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதலுக்காக கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஒற்றைப்படை இயலுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது Sn = என்னது n².
அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஒரு முறை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்படின்னா 5 ஸ்கொயர் அப்படின்னா என்னது 25. ஸோ ஆன்சர் என்னது 25. சரிங்களா? அப்ப என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே என்ன பண்ணும் ஸ்கொயர் பண்ணிடணும். ஸோ அதுதான் என்னது. ஸோ இது ஒற்றைப்படையினுடைய கூடுதல் அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ இல்லை எனக்கு தெரியல சார் அப்படின்னா நீங்க ஈஸி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஒற்றைப்படையெல்லாம் இது 1 3 5 7 9 இதுதான் முதல் 5 ஒற்றைப்படை எண்கள். சரியா? இதெல்லாம் கூட்டி பாருங்க 10 20 25. சரிங்களா? அதுதான் நம்ம டைரக்டா என்ன பண்ணோம் அப்படியே 5 ஸ்கொயர் எழுதிருக்கோம். சரிங்களா? சரி. ஸோ இது டைப் 1. அடுத்து டைப் 2. டைப் 2 எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 3 பிளஸ் சரி இப்படி எழுதலாம் 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் அண்ட் சோ ஆன். சரிங்களா? 51 இந்த உறுப்பினுடைய கூடுதல் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ற தொடருடைய உறுப்பினுடைய கூடுதல் கண்டுபிடிங்க கேட்பாங்க. இப்ப பாருங்க இது எல்லாமே என்னவா இருக்கு ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. இது எல்லாமே எப்படி இருக்கு ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. அப்ப நீங்க என்ன எழுதணும் Sn = ஃபார்முலா என்னது n ஸ்கொயர். அதனால 51 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுனா தப்பு. அப்படின்னு எழுதுனா என்னது தப்பு. அதனாலதான் இது டைப் 2. சரிங்களா? அப்ப வேற என்ன சார் எழுதணும் அப்படின்னா இப்போ 1ல இருந்து 50க்குள்ள எத்தனை எண்கள் இருக்கு 50 எண்கள். சரிங்களா? அதுல பாதி என்னவா இருக்கும் ஒற்றைப்படை எண்கள், பாதி வந்து என்னது இரட்டைப்படை எண்கள். அப்படின்னா ஒற்றைப்படை எண்கள் 50 வரைக்கும் எத்தனை இருக்கும் 25. அடுத்து 51ன்றது என்னது ஒற்றைப்படைன்னா அப்ப 25ஓட 1 கூட என்னது 26. அப்ப நீங்க என்ன பண்ணணும் 26 தான் ஸ்கொயர் பண்ணணும். 26 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 676. சோ ஆன்சர் என்னது 676. சரிங்களா? இது புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? இதுலயே உங்களுக்கு டைப் 3ல என்ன கேட்பாங்க அப்படின்னா டைப் 3ல அப்படின்னா இதுல இருந்து கொடுப்பாங்க 5 plus 7 plus and so on. சரியா? 49 இதோட கூடுதல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க முதல்ல என்ன செய்யணும் 1ல இருந்து 49 வரைக்கும் ஒன்று கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்னது 1ல இருந்து 3 வரைக்கும் ஒரு முறை கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணும் கழிச்சுதான் ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? இப்போ அது எப்படி செய்யலாம் அப்படின்னா 1 plus 3 plus and so on 49. சரிங்களா? அடுத்து மைனஸ். சரிங்களா? அடுத்து 1 plus 3. சரிங்களா? இப்போ அப்படின்னா இதுல எத்தனை உறுப்பு இருக்கும் நமக்கு 48 நாட்களே என்னது 24. அப்ப என்னது 25 உறுப்பு இருக்கும். அப்ப 25 ஸ்கொயர் மைனஸ் இது என்னது அப்படியே கூட்டினாவே தெரியும் 4. அப்படின்னா 625 மைனஸ் 4 அப்ப என்னது 621. சோ அவ்வளவுதான் ஆன்சர் 621. இது என்னது டைப் 3ல பாக்குறோம். சரிங்களா? அடுத்து மாடல் நம்பர் 7 அப்படின்னா இரட்டைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்கள் மாடல் நம்பர் 7 என்னது இரட்டைப்படை எண்கள். இதுல அப்படின்னா டைப் 1. டைப் 1ல அப்படின்னா முதல் 10 இரட்டைப்படை எண்களின் கூடுதல். இரட்டைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்கிறோம். சரியா? இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். Sn = என்னது n ஸ்கொயர் பிளஸ் n. அப்படின்னா இது என்னது 10 ஸ்கொயர் பிளஸ் என்னது 10. அப்படின்னா 100 பிளஸ் என்னது 10. அப்ப என்னது 110. இதோட கூடுதல் என்னது 110. சோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும் n ஸ்கொயர் பிளஸ் என்னது n. ஒன்னும் பெரிய விஷயங்கள் இல்லைங்க. இப்போ இங்க என்ன செஞ்சோம் 5 கொடுத்தா 5 ஸ்கொயர் பண்ணணும். அதோட நம்ம அந்த 5 அப்படியே கூட்டிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம். சோ இது டைப் 1. அடுத்து டைப் 2ல எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்கா இதே போல கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க 2 பிளஸ் 4 பிளஸ் 6 and so on 50 அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. சரியா? இதுல எத்தனை இரட்டைப்படை எண்கள் இருக்கு 25. அப்ப 25 ஸ்கொயர் பிளஸ் என்னது 25. அவ்வளவுதாங்க. சரிங்களா? சோ இல்ல அப்படின்னா டைப் 3ல என்ன கேட்பாங்க சரியா 8 பிளஸ் 10 பிளஸ் and so on 30. இதோட கூடுதல் கண்டுபிடிங்க சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யணும் 1ல இருந்து 30 வரைக்கும் ஒரு முறை கண்டுபிடிக்கணும். மைனஸ் என்னது 1ல இருந்து 6 வரை 2ல இருந்து 6 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சு கழிச்சிட்டீங்க அப்படின்னா என்னது ஆன்சர். சோ இதே சேம் மெத்தட் தான். அந்த ஃபார்முலா மட்டும் தான் என்னது வித்தியாசம். இது உங்களுக்கு ஹோம்வொர்க்கா தரேன். நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? சரி. சோ இப்போ மாடல் நம்பர் 6ம் 7ம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் ஒரே ஒரு மாடல் நடத்திட்டோம் அப்படின்னா இந்த சிறப்பு துறைகள் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்புறோம். சரி வாங்க அடுத்த மாடல் போகலாம். அடுத்து வந்து மாடல் நம்பர் 8 ஃபெபோனோகி தொடர். ஃபெபோனிக் சீரிஸ் இந்த பேட்டர்ன்லயும் கொஸ்டின் ஏற்கனவே நம்ம கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. சோ இதுலயும் நாம என்னன்னு பார்ப்போம். இதுல டைப் 1 பார்க்க போறோம். இந்த டைப் 1ல கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரியா? இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபெபோனோகி தொடரின் சரியா 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. வெறுமனே டைப் 1ல ஃபெபோனோகி தொடரின்
சரியா? சரி, ஐந்தாவது உறுப்புன்னு வச்சுப்போம். ஐந்தாவது உறுப்பு காண்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஐந்தாவது உறுப்பு காண்க அப்படின்னு கொடுப்பாங்க. இதுல வேற எந்த க்ளூவும் கொடுக்க மாட்டாங்க. க்ளூவே உங்களுக்கு என்ன பண்ண தர மாட்டாங்க. இப்படி ஃபிபோனாச்சி தொடர்ல ஐந்தாவது உறுப்பு அப்படின்னு கேட்டாக்கல நீங்க ரெண்டு உறுப்பையும் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 1 1 அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. இதாங்க கீ. சோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியணும். ஃபிபோனாச்சி தொடர்ல ஐந்தாவது உறுப்பு அப்படின்னு சொன்னா ரெண்டு உறுப்பையும் நீங்க என்ன எடுத்துக்கணும்? சரிங்களா? 1 1ன்னு எடுத்துக்கணும். அடுத்து எத்தனாவது உறுப்பு? 3வது உறுப்பு, 4வது உறுப்பு, 5வது உறுப்பு. சரிங்களா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதை அப்படியே கூட்டி எழுதுங்க. 1 + 1 எவ்வளோ? 2. 1 + 2 3. 2 + 3 எவ்வளோ? 5. அப்ப ஐந்தாவது உறுப்பு எவ்வளோ? 5. ஐந்தாவது உறுப்பு என்னது? 5. சோ இதுதான் டைப் நம்பர் 1. சரிங்களா? இப்போ இதே பேட்டர்ல ஒரு கணக்கு தர. சரியா? ஃபிபோனாச்சி தொடரின் 11வது உறுப்பு என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சரியா? இந்த கொஸ்டின் தான் டிஎன்பிசி கொஸ்டின். சரிங்களா? சோ ஃபிபோனாச்சி தொடரின் 11வது உறுப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க இதே பேட்டர்ல பயன்படுத்தி. சரிங்களா? அடுத்து டைப் 2ல என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். டைப் 2ல அப்படின்னு அப்படின்னாக்கல f1ஓட வேல்யூ 1ன்னும் f2ஓட வேல்யூ 3ன்னும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படின்னா இந்த ஃபிபோனாச்சி தொடர்ல சரியா ஐந்தாவது உறுப்பு சரி நாம எட்டாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இந்த ஃபிபோனாச்சி தொடர்ல எட்டாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? சோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உறுப்பு அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1. ரெண்டாவது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 3. அப்படின்னா நம்ம இன்னும் எத்தனை கண்டுபிடிக்கணும்? 6 கண்டுபிடிக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப முன்னாடி மாதிரி கூட்டி கூட்டி எழுத வேண்டியதா. இதுக்குள்ள என்னது? 4. இதுக்குள்ள என்னது? 7. இதுக்குள்ள என்னது? 11. இதுக்குள்ள என்னது? 18. இதுக்குள்ள என்னது? 29. இதுக்குள்ள அப்படின்னா 7. சோ 4 47. சரிங்களா? சோ இப்போ இதுல எட்டாவது உறுப்பு என்னது? 47. அவ்வளவுதாங்க. இதுக்காக நீங்க பெரிய கணக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஈஸியா என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மெத்தட் தெரிஞ்சுச்சு அப்படின்னா பின்னாடி கணக்கு போறது நம்மள ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரிங்களா? தொடர்ந்து எப்போதும் இணைந்திருங்கள். உங்களுக்கான அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? இது தொடர்பா ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். சரிங்களா? நன்றி.